विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। तन्त्रेषु ललिता देव्याः तेषु मुख्यमिदं मुने श्रीविद्यैव तु मन्त्राणां तत्र कादिर्यथा परा। 17வது ஸ்லோகம் பூர்வ பாகத்துல லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல. இதுல அம்பாளுடைய மந்திரமானது ஸ்ரீவித்யைவது மந்திராணாம் தத்ர காதிர் யதாபரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ரீவித்யா மந்திரங்கள் பல ரகங்கள். அதுல முக்கியமாக 12 கணனம் பண்ணியிருக்க. அதுலயும் காதி பஞ்சதசி கா என்று ஆரம்பிக்க கூடியதான பஞ்சதசி மந்திரம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்க. இது அகஸ்தியர்னால உபாசிக்கப்பட்டதான மந்திரம். அகஸ்தியனுடைய ஆத்துக்காரி லோபாமுத்ரா, அந்த அம்மாவும் அம்பாளுடைய உபாசனம் பண்ணினவள் தான். அந்த அம்பாள் அவ பண்ணினதான வித்யக்கு ஆதி வித்யான்னு பேரு. அது ஹகாரத்தோட ஆரம்பிக்கிறது. ஆனா எல்லாத்த விட காதி வித்யை தான் வசத்தின்னு இவர் சொல்றார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, காளி சக்தி இது தந்திரராஜ பிரசித்த காதினாம சக்தி அபின்னாவா அப்படின்னு காளி சக்தின்னு சொல்லியிருக்க. இந்த காளிங்கிறது தசமகா வித்யைகள்ல ஒரு வித்யை. அந்த காளிங்கிறது எல்லா மந்திரங்களுக்கும் சஞ்சீவனத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால் மந்திரத்துக்கு ஜீவனம் கொடுத்து சீக்கிரமாக இப்பிறவியிலேயே நமக்கு அது வேண்டிய திறமை சக்தியும் கொடுக்கக்கூடியதான மந்திரமா இருக்கிறதுனால இது வசத்தின்னு சொன்னார். அதனால தான் காதி சம்ஞாபவத்ரூபா சாதக்ய சர்வ சித்தையே அப்படின்னு சிவன் தேவிக்கு சொன்னதான வாக்கியமும் தந்திரராஜாதிகள்ல இருக்கிறது சொன்னார். இந்த மந்திரம் எங்க இருக்கோ ஏதோ என்று நினைக்கப்படாது. இது ஆதர்வனாள் வாசிக்க அதர்வ வேதத்துல திரைபுர சூக்தத்திலேயே இந்த மந்திரத்தினுடைய உத்தாரம் இருக்கு. காமோ யோனி காமகலா குஹா வஜ்ரபாணிர் குஹாஹசா மாதரிஸ்வாப்ரமிந்திரஹா புனர்குஹா சகலா மாயையாச்ச புருஷி ஏகா விஸ்வமாதாரி வித்யா அப்படின்னு ரகசியமான அக்ஷரங்கள்னால இவைகளை வெளியில சொல்லியிருக்க. யத்யபி ஆதி வித்யக்கும் இது பொருந்ததா இருந்தாலும் பாவார்த்தம் போன்றதான அர்த்தங்கள் மேல சொல்லக்கூடியதான அர்த்தங்கள் காதி வித்யில தான் ரொம்ப பொருந்துறது. அதோட மட்டும் இல்லாம காதி வித்யில ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா தத்வாதீதா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி அப்படின்னு 36 தத்துவங்களாகவும் 36 தத்துவங்களை விட அதிகமாக தத்வாதீதமான ஸ்வரூபமாகவும் இருக்கிறதும் இந்த காதி வித்யில நாம் உணரலாம். இதனால்தான் வரிவஸ்தியா ரகசியக்கூடியதான கிரந்தத்துல பாஸ்கர் ராயர் அவ்யஞ்சன பிந்துத்ரய நாதத்ரிதயைஹி விபாவிதாகாரா ஏ எனக்கூடியதான அச்சும் கா எனக்கூடியதான வியஞ்சனமும் ஆ எனக்கூடியதான பிந்துத்ரயமும் அதே விதமாக நாதத்ரிதயைஹி ஹ்ரீம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாதத்தினாலையும் நாதம் உன்மதி சமனா உன்மணி இதெல்லாம் இங்க இருக்கிறதாகவும் இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் சத்ரிம்சத் தத்வாத்மா 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை பத்தி விஸ்தாரமாக மேல போய் பார்க்க போறோம்.
அந்த 36 தத்துவங்களும் அத்வைத்தத்துல 2 தத்துவம் தான், திருக்கு திருஷ்யம். அதே போல சைவ சித்தாந்தத்துல பதி பாசம் அப்படின்னு சித்தாந்தங்கள், பசுபதி அப்படின்னு நம்ம சொன்னோம், ஜீவன் பதி பாசம் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு தந்திரத்திலையும் அந்தந்த அவாவாளுடைய சிஸ்டத்துல எத்தனையோ பேதங்கள் இருக்க. அப்படி இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல இவ 36 தத்துவங்களை சொல்லியிருக்க. இந்த 36 தத்துவங்களும் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவாதீதமான ஒரு ஸ்வரூபமும் எல்லாம் இந்த மந்திரத்திலேயே இருக்கான். கேவலா வித்யா அப்படின்னு போன வாரம் பார்த்திருக்கோம். அதற்கு அடுத்ததாக இப்ப யதக்ஷரம ஏகமாத்ரேபி சம்சித்தே ஸ்பர்ததே நரஹ கவிதார்ஷேந்து கந்தர்ப்ப சங்கரானல விஷ்ணுபிஹி யதக்ஷர ஏகமாத்ரேபி. இந்த 15 அக்ஷரங்கள் இருக்கே பஞ்சதசி வித்தியில, இதுல ஒரு அக்ஷரம் உங்களுக்கு சித்திச்சாலும் போரும். 15 அக்ஷரங்கள்ல ஒரு அக்ஷரம் சித்திச்சாலும் ஸ்பர்ததே நரஹா. எப்படி? ரவி, சூரியன், சார்க்ஷியன், கருடன், இந்து, சந்திரன், கந்தர்ப்பா, மன்மதன், சங்கரன், அனல, அனலன்னா அக்னி, விஷ்ணுபிகி, இவாளை விட அவள்லாம் இவரை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இவன் செய்வத்துக்கு உயர்ந்ததான நிலைக்கு வருகிறானா. இப்ப சாதாரணமா நம்ம பார்க்கணும், லோகத்துல மனுஷியா எனக்கு மரியாதை கொடுக்கலையேன்னு கவலைப்படுற வேண்டியதில்ல. நீங்க அதை விட உயர்ந்ததான நிலைக்கு வந்தீங்கன்னா உலகம் முழுக்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். அப்ப எப்படி அவா கொடுக்கலையேன்னு சொல்றதை விட நீங்க அந்த நிலைக்கு உயரணும். அதே போல இந்த ஒரு அக்ஷரத்தை நீங்க சித்தி பண்ணிட்டாலே என்ன ஆகும்? எல்லாத்த விட உயர்ந்ததான இவாளுக்கெல்லாம் உயர்ந்ததான நிலையை அடைவேள் அப்படின்னு சொல்றது. அதே போலயே எதேகாதசமாதாரம் பீஜம் கோணத்ரயாத்மகம் பிரம்மாண்டாதிகடாஹாந்தம் ஜெகதத்யாபி திருஷ்யதே. எதேகாதசமாதாரம், ஏகாதசம் 11வது எழுத்து, 16வது பார்த்தீங்கன்னா ஏ எனக்கூடியதான எழுத்து. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு கிட்டாயிடுதா, லு லு ஏ. இந்த 11வது அக்ஷரம் இருக்க, இது ஏகாதசம். எதேகாதசமாதாரம், ஏ எனக்கூடியது. பீஜம் கோணத்ரயாத்மகம், பழைய நாள் எழுதுறப்ப ஏ என்கிறது ஒரு கோடு போட்டு இந்த பக்கமா முக்கோணம் போடுவா. அதான் அந்த எழுதுறது. இப்ப பெங்காலியில அதே எழுத்தான் வச்சுட்டு இருக்கா. அப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நாம எழுதுற ஏகாரமா மாறிட்டு நாளடவுல. இந்த ஏகாதசமாதாரம் பீஜம், எல்லாத்துக்கும் பீஜமாக கோணத்ரயாத்மகம். இந்த திரிகோணத்தை பத்தி நாம் மேல பார்க்க போறோம். அது அந்த கூறு கீழே இருக்கிறதாக இருக்கக்கூடியதான முக்கோணம். சந்திரன் ஆ என்றும் சூரியன் ஆ என்றும், இந்த ரெண்டும் சேர்ந்து அகம் என்றும், இந்த அகம்தான் பிரம்மம் என்றும் மேல போய் சொல்ல போறோம். இந்த காமகலாங்கிற தத்துவத்தை சொல்லும் பொழுது அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் தான் இதுக்கு அர்த்தம் என்று மேல போய் பார்க்க போறோம். அது இந்த ஏகாரத்தினால தெரிகிறது. பிரம்மாண்ட அதிகடாஹாந்தம், பிரம்மாண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம சரீரம் பரியந்தம் ஜெகதத்யாபி திருஷ்யதே, இந்த உலகம் இப்பொழுதும் காணப்படுகின்றது எனக்கூடியதான மந்திரங்கள் எல்லாமே இதனால அறிந்து கொள்ளணும். இத இத்தியாதேகே குருமுகைக வேத்யா ரகசியார்த்தா, குருமுகத்தினால அறிய வேண்டியதான இந்த ரகசியார்த்தமானது ந ஆதி வித்யாசு சமஞ்சசா, இது ஆதி வித்தியில சமஞ்சசமாக இல்லை. ஆகையால் காதி வித்தியை சிறந்தது. அதோட மட்டுமல்ல, ருத்வேதத்துல இந்த மந்திரத்தை சத்வார ஈம் விப்ரதிக்ஷேமயந்தா அப்படின்னு 4 ஈங்காரம் இருக்குன்னு சொல்றது. 3 கூட்டத்துக்கும் பின்னால 3 ஹிரீங்காரம் இருக்கு. ஹிரீங்காரத்துல ஈங்காரம் இருக்கு. 4வது இல்லையே, அது மந்திரத்துல 3வது அக்ஷரமா இருக்கு. அது பஞ்சதிசி காதி பஞ்சதிசியில தான் இருக்கே தவிர ஆதி வித்யில இல்ல. அதனால சத்வாரயீம் விப்ரதிக்ஷேமயந்தா இத்யத்ராபி காதிபட்சேயேவ ஸ்வாரஸ்யா இத்யேகே. ஆதிபட்சேபி துல்லியேது ரகசியம், ஆதிபட்சத்திலும் இது இருக்கு, ஆனா தெரியும் அவங்களுக்கு அது ரகசியமா இருக்கு. அது குருமுகமா அறிந்து கொள்ளணும்.
திரிபுரோபனிஷத்யபி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஏதோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, தந்திரத்துல எழுதி இருக்குங்கிற தந்திரத்துக்கு பிராமணியமே தெரியலையேன்னு சொல்லப்படாது. உபனிஷத்துலயும் இந்த மந்திரங்கள் இருக்கு. திரிபுரோபனிஷத்துல அதை தேவஸ்ய பரம் வியாக்கியாஸ்யாமஹ. அதா இப்பொழுது ஏதஸ்ய இந்த பஞ்சதசி மந்திர காதி வித்யனுடைய பரங்கவரம் மிக சிறந்ததான ரகசியத்தை வியாக்கியாஸ்யாமஹ இதை நாம் தெளிவாக கூறுகிறோம் என்று உபனிஷத்து சொல்லுகிறது. இத்தியாதினா காயத்ரி பஞ்சதஸ்யோஹோ ஏகரூபத்துவம் வக்தும். காயத்ரி மந்திரத்துக்கு எந்த ஸ்வரூபமோ அதே பஞ்சதசி மந்திரத்துக்கும் அர்த்தம். ஆகையால் காயத்ரியா பரோ மந்திரஹான்னு சொல்லிருக்கு. காயத்ரியை விட உயர்ந்ததான மந்திரம் இல்லை. நம் ஆதூர் தெய்வதம் பரம், அம்பாளை தவிர உயர்ந்ததான தெய்வம் இல்லை. அப்படிப்பட்டதான காயத்ரி மந்திரம் இருக்கும் பொழுது பஞ்சதசி மந்திரம் எதுக்கு, காதி வித்தியை எதுக்கு, காயத்ரியை உபாசனம் பண்ணிட்டு போவோமே நாங்க அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதுக்காக என்ன சொல்லிருக்கு, காயத்ரிக்கு என்ன அர்த்தமோ தத்து கவிதோ வரேண்யம் இப்படிப்பட்டதான எழுத்துகளுக்கெல்லாம் அந்தந்த பதங்களுக்கு என்னென்ன அர்த்தமோ அதே அர்த்தங்கள் தான். தத்துன்னு கா, கவிதுன்னு ஏ, இப்படி வரிசையாக சொல்லி காயத்ரியில் இருக்கக்கூடியதான மந்திரத்துல இருக்கிற பதங்கள் எல்லாம் அதுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் பஞ்சதசியில சொல்லிருக்கு. அப்ப காயத்ரி மந்திரமும் பஞ்சதசி மந்திரமும் ஒண்ணுதானே அப்படின்னு தெரியும். அதான் இத்தியாதினா காயத்ரி பஞ்சதசியோகோ, காயத்ரிக்கும் காதி பஞ்சதசிக்கும் ஏகரூபத்துவம் வக்தும், ரெண்டும் ஒரே ஸ்வரூபந்தான் என்று சொல்வதற்காக தத்பத ககாரயோகோ, தத் சவிதுங்கிறதுல தத் இருக்க அந்த தத்துக்கும் ககாரயோகோ காதி வித்தியில ஆரம்பிக்கிற ககாரத்துக்கும் ஏகைவ அர்த்தத்துவம் முக்தம், ஒரே அர்த்தம் சொல்லப்பட்டது. அதே போல எல்லாமும் இந்த புத்தகத்துல டைரக்டா சொல்லப்படாது. ஏன்னா காயத்ரி மந்திரமே டைரக்டா சொல்லப்படாது. வாஸ்தவாளும் அறிந்தவாளும் வேதாத்தியனம் பண்ணும் பொழுதும் அந்த காயத்ரி மந்திரத்தை உபாம்சுவா சொல்லிக்கணும். அந்த மந்திரத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விசேஷம். கனமெல்லாம் சொல்லுவா. கனம் சொல்லும் பொழுதும் இந்த புருஷ சூக்தத்துக்கும் இந்த மந்திரத்துக்கு மட்டும் கனம் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு வழக்கம், சம்பிரதாயம், அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதே மாதிரியே இந்த காயத்ரி மந்திரத்தை உறக்க சொல்லப்படாது, உபாம்சுவாதான் சொல்லணும். ஆனா அந்த அதனாலதான் ஒரு அக்ஷரத்தை இங்க சொன்னார். மீதி எல்லாம் உங்களுக்கு தெரியும். வரிவஸ்ய ரகசியம்ங்கிற கிரந்தத்துல இதை விஸ்தாரமாக சொல்லியிருக்கோம். குருமுகைக வேத்தியம் இது. தன்மூலகத்வான் நைவான்யாவுத்ருதாக, அதை மூலமாக வச்சுட்டு இருக்கிறதுனால்தான் மற்ற மந்திரங்கள் உத்தாரம் பண்ணல. ஆதி வித்யா, சாதி வித்யா, இப்படி நிறைய வித்தியைகள் இருக்கு, அவைகள்லாம் உத்தாரம் பண்ணல. திரிசத்யாம் அதோட மட்டும் இல்ல, திரிசதின்னு ஒண்ணு வாசிக்கிறோம். எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கு திரிசதி. ககார ரூபா கல்யாணி அப்படின்னு ஆரம்பிச்சு போறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 நாமாக்களும் மந்திரத்துடைய முதல் எழுத்தா இருக்கு. அப்ப என்ன இது, என்ன ஆதி வித்யா, சாதி வித்யா இல்ல காதி வித்யா இருக்கு. ஆகையால் திரிசதியிலும் திரிசத்யாம் காமேஸ்வராபியாம் அப்படி, காமேஸ்வரர்கள்னாலையும் இந்த காமேஸ்வராபியாம்னு சொன்னா அது எப்படி, ஒரு காமேஸ்வரர் தானே, 2 காமேஸ்வரால் எங்க இருக்கா இப்படி எல்லாம். அது காமேஸ்வராபியாம்னு தியோசனமும் ஞானம் வருதா தானே இந்த டவுட்டே வரும். அது அப்புறம் காமேஸ்வரீச்ச காமேஸ்வரஸ்த காமேஸ்வரம் மாதாத பிதாத பிதரவ் இப்படின்னு ஏகசேஷம் சம்ஸ்கிருதத்துல. அதனால காமேஸ்வராபியாம்னா காமேஸ்வரி காமேஸ்வராபியாம் அப்படின்னு அர்த்தம். காமேஸ்வராபியாமபி அத்தியாயேவ ஆதரஹ கிரியமானஹ திருஷ்யதே. இதுக்கு இந்த விஷயத்துலதான் ஆதரம், காதி வித்யில தான் ரொம்ப விசேஷம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. தந்திரராஜோ, ஆனால் தந்திரராஜத்துலோ என்றால் திருத்தீய கூட்டத்தைவ பிரதம உத்தாரேன, 3வது கூட்டத்தை மட்டும் உத்தாரம் பண்ணி தத்ரைவ ஏகாட்சர நிவேசேன, அதுல அந்த 3வது கூட்டத்துல ஹா என்கக்கூடியதான எழுத்தை இங்கேயும் அங்கேயும் மாற்றி வச்சு கூட்டையோகோ லாகவேன உத்தாராய சுலபமாக மந்திரத்தை உத்தாரணம் பண்றதுங்கிறதுக்காக ஹாதி வித்யைவ ஆதிரதா இது ஜேயம். ஆகையால் அங்கே ஹாதி வித்யதான் சொல்லியிருக்கு. எதுக்காக சொல்லியிருக்க,
அது சுலபமாக எடுத்து சொல்லிவிடலாங்கிறதுக்காக சொல்லியிருக்கு, உயர்ந்ததுங்கிறதுக்காக சொல்லல. அதையேவ ஆகியதான் திரைபுர சூக்தே, முன்னாலேயே இந்த திரைபுர சூக்தம் காமோயோனி காமகலாங்கிறது சொல்ற இடத்துல சொல்லியிருக்கேன். அது ஷஷ்டம் சப்தம மத விரத்திசாரதிம் இது ருச்சா, இந்த ருச்சனால காதே பஷ்டாதேவ ஹாதேஹே உத்தார கிருதா, காது வித்தியை சொல்லி அதுக்கப்புறம் தான் ஹாதி வித்தியை சொல்லியிருக்கு. இவ்வளவு எதுக்குன்னு சிவத்தத்து காம கிரிரத அப்படிங்கிற சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்திலையும் ஸ்லோகத்வயம் துவேதாபி வியாக்கியாயதே இது ஜித். அதனால காதி வித்யாவும் ஆதி வித்யாவும் சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் எல்லாத்த விட காதி வித்யானது வசத்தின்னு இப்ப தெரிஞ்சிருக்கு. ஸ்ரீவித்யைவத மந்திரானாம் தத்ர காதிர் யதா பரா, எப்படி ரொம்ப உயர்ந்ததானதோ அதே போல புராணம் ஸ்ரீபுரம் இவ சக்தீனாம் லலிதா யதா ஸ்ரீவித்யோபாசகானாம் ச யதா தேவோ வர சிவஹ. ஸ்ரீவித்யுத மந்திரானாம் தத்ர காதிர் யதா பரான்னு சொன்னேன். ஸ்ரீவித்யா எல்லா விதத்தும் வசதி, அதுலயும் காதி வித்யா மிக சிறந்ததுன்னு சொன்னேன். அதே போலயே புராணம் ஸ்ரீபுரமிவா, புறங்களுக்குள்ள ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரம்னா அம்பாள் வசிக்கக்கூடியதான இடம். இது அம்பாள் வசிக்கக்கூடியதான இடம்னா என்ன, எங்க இருக்கு? உம இதயம். அம்பாள் எங்க இருக்க? ஹிருதயஸ்தார விப்ரக்ஷா திரிகோண அந்தர வீதிகா. ஹிருதயஸ்தா உங்க இதயத்தோட இருக்க. உங்க இதயம் அம்பாளுடைய பிந்துஸ்தானமா இருக்குமையானால், ஸ்ரீசக்கரத்துடைய பிந்துஸ்தானமா இருக்குமையானால், அம்பாள் வசிக்கக்கூடியதான பட்டணம் இது உங்க சரீரம். அதனாலதான் நவத்வாரே புரே தேஹே கைவதிஷ்டன்னகாரயன் கீதை சொல்றது. புறமேகாதசத்வாரம் அஜத்யாவக்ரேததா அப்படின்னு கடோபனிஷத் சொல்றது. இந்த புறம்ங்கிறது எங்க? உங்க சரீரம். அந்த சரீரம் தான் எல்லாத்த விட வசதி. இது எல்லாத்த விட வசத்தின்னு எப்படி தெரிகிறது? அவர் பரமேஸ்வரன் என்ன பண்ணின, பிரளய காலத்தினுடைய ஜலங்கள் இருக்க அதை அப்படியே கொஞ்ச நேரம் நிக்க வச்சார். அது மேல ஒரு ஏடாட்டம் மேல வந்தது. அதை எடுத்து பிடிச்சு வச்சார், அது பூமி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு உருண்டையா பண்ணினார், அதை உடுத்து பார்த்தார். அது ஒரு இடத்துல ஓட்டம் வந்தது, அது முகமாயிடுது. இன்னும் உறுதி பார்த்தார், 2 ஓட்டம் வந்தது, 2 கண்கள் ஆயிடுது. இப்படி புலன்கள்லாம் தயார் பண்ணினார். அவருடைய தர்சனத்தினாலேயே ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த புலன்கள் எல்லாம் உண்டானப்புறம் இவை எல்லாம் என்ன கேட்டனா, நாங்களுக்கு பசியா இருக்குன்னு, பசிதாகமா இருக்கு, இங்க பசிதாகத்தை தீர்த்து கொள்றதுக்காக எங்களுக்கு ஒரு ஆயதனம் தேஹி, எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னார. அவர் பார்த்து என்ன பண்ணினார், ஒரு பசுமாட்டினுடைய சரீரத்தை தயார் பண்ணி இதுக்குள்ள பூந்துங்கன்னார். நவைனோ யமல மிதி, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் போற, எல்லாத்தையும் இதை அனுபவிக்க முடியாது சுவாமி, ஏன் இது எனக்கு போறாது. பேச முடியுமா பசுமாட்டா இருந்தா? வேற ஏதாவது பண்ண முடியுமா? வேகமா ஓட முடியுமா? முடியாது. ஆகையா இது லாபம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன, குதிரை சரீரத்தை காமிச்சார். கதோஸ்வமாலயது, குதிரையை காமிச்சார். இதுக்குள்ள போறோம் நோ அப்படிங்கிறது எங்களால முடியாது. ஏன்னா எல்லா போகங்களும் அதனால அனுபவிக்க முடியாது. அப்புறம் என்ன, உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு, இதே மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, மனுஷ சரீரத்தை கொடுத்தா. அதுக்குள்ள சந்தோஷமா உள்ள போயிட்டான். சுக்ருதம் பதேதே சொல்லிட்டான், வெல் டன் அப்படின்னு. தஸ்மாத் சுக்ருதமுச்சதயிதி அப்படின்னு இது சுக்ருதம் என்று சொல்லப்பட்டது. அதனால எல்லா சரீரத்தை விட இந்த மனுஷனுடைய சரீரம் இருக்கிறதுல இது மிக சிறந்தது. எதுக்கு? எல்லா போகங்களையும் அனுபவிக்கலாம். கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், மூக்கால முகரலாம், நாக்கால சுவைக்கலாம், எல்லாமும் வருது. அதோட மட்டும் இல்ல, கையால புடிச்சுக்கலாம், காலால ஓடலாம், வாக்கால பேசலாம். இதெல்லாம் மற்ற எந்த பிராணியும் பண்ணாது. இது மேல மட்டும்தான் மனுஷனால மட்டும்தான் பண்ணக்கூடிய இந்த பேச்சு இருக்க. ஒண்ணு பேச்சா இன்னொருத்துல புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் யாரால முடியும்? மனிதனால் தான் முடியும். யார் மனித சரீரம் ரொம்ப வசதி. புராணம் ஸ்ரீபுரமிவா, அந்த ஸ்ரீபுரம் வேற எங்கேயும் இல்லை, உங்க சரீரத்தெல்லாம் மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த மூலாதாரத்துல பூபுரமாகவும் சுவாதிஷ்டானத்துல
சோடசதலமாகவும் மணிபூரத்துல அஷ்டதலமாகவும் அதுக்குள்ள சதுர்தசதலமாகவும் இப்படி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சு இந்த பிரம்மரந்திரத்துல அம்பாளுடைய பிந்து ஸ்தானமாக இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இவைகள்ல நியாசங்கள் சொல்லும் பொழுது எப்படி இவைகள்லாம் அப்படி இருக்கு என்கிறதும் விஸ்தாரமாகும். அங்கங்க இடத்துல அந்தந்த எழுத்துக்கள் இருக்கிறதாகவும் சொல்ல போறோம். ஆகையால் புராணம் ஸ்ரீபுரம் இவ சக்தி நாம் லலிதாயதா. கண்ணுல பாக்குற திறமை இருக்கு, காதுல கேட்கிற திறமை இருக்கு, இந்த சக்திகள்லாம் இருக்கு. இந்த சக்திகள் உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் ஒன்னா சேர்த்து விட்டோம்னா அதான் பராசக்தி, அதான் அம்பாள். அம்பாள்னு ஏதோ தனியா நினைக்க விடாது. உங்க கண்ணுல பாக்குற திறமை, காதுல கேட்கிற திறமை, வாயில பேசுற திறமை, இவைகள்லாம் ஒன்னா சேர்த்துருங்க. உங்களது மட்டும் இல்ல, எல்லா பிராணிகளும் எல்லாமும் உலகத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுடையான ஒரு ஆத்யா சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதான் பராசக்தி. லலிதா, அதுக்கு பேர் தான் லலிதான்னு பேர். லாலித்யம் லலினேத்யாஹோ, லாலித்யம் சிரிச்சு பேசுண்டே இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, லலிதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்ல போறோம். ரதா சக்தி நாம் லலிதாயதா ஸ்ரீவித்யோபாசகா நாம் யதா தேவோ வர சிவா. ஸ்ரீவித்யோபாசகாலுக்கு உயர்ந்த தெய்வம் எதுன்னு நம்ம எல்லாம் அம்பாள்னு சொல்லுவோம். ஆனா என்ன சொல்ற தெரியுமா, புராணம் தேவோ வர சிவா பரமேஸ்வரன் தான். என்ன சார் அம்பாள் பண்ணிட, அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருந்து சிவனை பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றல அப்படின்னு. அவ ரெண்டு பேருக்கும் சாமரஸ்யம், ஒண்ணு வேணா இல்லாம இன்னொன்னு இருக்காது. இதுக்கு முன்னால நான் அம்பாள்னு சொன்னேன் உங்களுக்கு. அம்பாள்னா சக்தி. சக்தின்னு என்ன சார், கண்ணுல பார்க்கும் திறமை, காதுல கேட்கும் திறமை, இப்படி எல்லா திறமையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சா ஆத்யா சக்தின்னு பேரு. இந்த சக்தி சத்தம் இல்லாம இருக்குமா? கையை விட்டு எழுதுற திறமை வேற எங்கேயாவது போய் நிக்குமா? அந்த திறமையை கொண்டு வந்து இங்க டேபிள்ல வைங்க சார் அப்படின்னு முடியுமா? பார்க்கும் திறமை கண்ணுல தான் இருக்கும். கண்ணு இல்லாத வரை வெறும் திறமை இருந்து என்ன லாபம்? அப்ப என்ன, சக்தியானது தான் செயல்படணுமையானால் சிவனை எதிர்பார்க்கிறது. அதே போல சிவனும் வெறும் கண்ணு மட்டும் டேபிள்ல வச்சு அனுப்புறதுன்னா அந்த கண்ணோட நமக்கு லாபம் இல்ல, அது பார்க்கணும். சிவன் சக்தியோட சேர்ந்திருப்பார். அதனால சிவ சக்தி ஆயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும் நதே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்திதுமபி அதத்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விப்ராந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு சொல்லியிருக்காயா. இந்த சக்தியானது அதுக்கு இருப்பிடமாக, அது வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும், அதான் சிவன். இந்த சிவன் சொன்னா மங்களஸ்வரூபம் அர்த்தம். ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு இத நினைச்சாலே சுகம் ஏற்படும். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் வர சிவா அப்படின்னு ஸ்லோகம். எதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். உபாசகானாம் இத்யந்தா சதஸ்ரோ நிர்தாரணே சக்தியா. மேலவை உபாசகானாம்னு ஆரம்பிச்சு 4 சக்தி வருது. புராணாம் ஸ்ரீபுரவ சக்தி நாம் லலிதாயதா ஸ்ரீவித்யோபாசகானாம் யதா தேவோ வரசிவா. அதே போல காதி தத்திர காதிர் யதாபரா அப்படின்னு 4 சக்தி இருக்கு. எல்லாரும் நிர்தாரணே சக்தி. இவைகளுக்குள்ள இதுதான் வசதி அப்படின்னு. சக்திக்கு 101 அர்த்தம் சொல்லியிருக்க மகாபாஷ்யத்துல. பரஸ்வதம் ஷஷ்டியர்த்தா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு சிலதுக்கெல்லாம் 1, 2 தான் அர்த்தம் இருக்கும். ஷஷ்டி சமாசத்துக்கு மட்டும், இந்த ஷஷ்டி காரகத்துக்கு மட்டும் 101 அர்த்தங்களாம். சம்பந்தங்கள், ஏன்னா சம்பந்த சக்தி. சம்பந்தம் எப்படி இருக்குன்னு விஸ்வம் பசியதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத சிஷ்யாச்சாரியத்தையா புத்திரேனா இப்படின்னு அத்தனை சம்பந்தங்கள் வரிசையா. சிலது ஆச்சாரியால் கோடிஃபை பண்ணிருக்க. ஆனா மகாபாஷ்யத்துல 101 சம்பந்தங்கள் சொல்லியிருக்க. அத்தனையும் இங்க நிர்தாரணே சக்தி. among this is the best அப்படின்னு சொல்ல மாதிரி. உபாஸ்தேஹே பரமம் பலம் உபாஸ்ய அபேதா. உபாஸ்தினா என்னது சொல்லியிருக்கோம். அந்த உபாசனைக்கு பலம் என்ன? பரமம் பலம் உபாஸ்ய அபேதா. நாம் எதை உபாசிக்கணுமோ அதையோட ஒன்றாக ஆகிவிடுதல். சக்தியை உபாசிச்சு சக்தியாக ஆகணும். தேவோ பூத்வா தேவானப்யேதி அப்படின்னு பிரகதாரண்யன் சொல்றது. அதான் இங்க எழுதியிருக்க. உபாஸ்தேஹே பரமம் பலம் உபாஸ்ய அபேதா தத பரசிவே சார்வகாலிக ஏவ அஸ்தி. இந்த உபாஸ்ய அபேதம்
பரமேஸ்வரனிடத்துல சார்வகாலிகமாக இருக்கு. நாமெல்லாம் சம்சாரத்தில் விழுந்துட்டோம், நான் வேறு அம்பாள் வேறு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா பரமேஸ்வரனுக்கு அதுக்கு இல்லையே, எப்பொழுதும் நானும் அம்பாளும் ஒண்ணு அப்படின்னு சாமரஸ்யமாகத்தானே இருந்து கொண்டிருக்கா. வாகர்த்தாவிவ சம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்லும் பொருளும் எப்படி ஒன்ன விட்டு ஒண்ணு இருக்காதோ அதே விதமாகத்தான் சிவனும் சக்தியும் ஒன்ன விட்டு ஒண்ணு இருக்காது. ஆகையால் பரமசிவே சார்வகாலிகையேவ அஸ்தி உபாசகத்துவம் தத்யாபி அவிசிஷ்டம். அம்பாளுடைய உபாசகர்ல முதல்ல இருக்கிறவர் யாரு? பரமேஸ்வரன் தான். கதம் அந்நியதா தஸ்ய ஆதிநாதத்துவம் இல்லாத போனா அவருக்கு ஆதிநாதர்னு எப்படி சொல்வோம்? இந்த ஆதிநாதர்னு சொல்றது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொன்னு. இந்த யுகத்துல சரியானந்தநாதர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல ஆதிநாதர் சதா சிவசமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு குரு பரம்பரையில நம்பர் 1 நம்ம யார வச்சுட்டு இருக்கோம்? பரமேஸ்வரன் வச்சுட்டு இருக்கோம். அதேதான் சதாசிவஸ்ய கதம் அந்நியதா தஸ்ய ஆதிநாதத்துவம் ததபேத அனுசந்தானம் அவரே நான் என்ற அனுசந்தானம் அஸ்மதாதீனாம் சங்கச்சதே இப்படி வருந்த. ஆகையால் பரமேஸ்வரன் தான் முதல் உபாசகர். தேவி அபேத அனுசந்தான தார்த்திய பல லப்த அபேதேன தம் யதா யதா உபாசகே ததைவ பவதி அப்படிங்கிற ஒரு நியாயம். எப்படி உபாசிக்கிறீரோ அப்படியே ஆயிடுறேன். பரமேஸ்வரன் அம்பாளை சர்வதா சர்வகாலமா அபேதமா உபாசிக்கிறார். அது போல ஆயிட்டார். அதே போலயே குருநாசக சிஷ்யஸ்யாபி குருவும் சிஷ்யனும் அபேதமாக உபாசிக்கிறதுனால் அபேத அனுசந்தானாது தேவியபேத லாபாய தனக்கும் அம்பாளுக்கும் அபேதம் கிடைப்பதற்காக நாதைகத்வாரதாயாக குருமுகமாகத்தான். ஆகையால் இந்த தந்திர ரகசியங்கள்லாம் குரு விட்ட இருந்து தான் கத்துக்கணும். குரு சொன்ன வழியில போகணும். என்ன சார் இன்னொருத்தர் அவ அப்படி சொல்றாள இவ அப்படி சொல்றாள இருக்கட்டும், அது தெரிஞ்சுங்க. ஆனா எல்லாத்தையும் அறியறதுல தப்பு இல்ல. ஆனா குரு எப்படி சொன்னாரோ அப்படி நடந்துக்கணும். ஏன்னா அந்த குருவனுடைய வாக்குல இருந்து வரக்கூடியதான சொல்லானது அம்பாள். ஏமயா குருணா வாசா தரத்யஞ்சோ மஹர்ணவம் அப்படின்னு அவருடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொல் வடிவமாக அம்பாள் இருக்கா. அது யாராருக்கு எப்படி சரியா வருமோ அது போல பண்ணுவா. ஆகையால் சிஷ்யஸ்ய அபேத அனுசந்தானா தைவ்யபேத லாபாய நாதைகத்வாரகதாயாக குருநாதர் வழியாகத்தான் வர முடியும் என்பதற்காக சித்தாந்த ரகசியத்வா இதான் சுவாமி சித்தாந்த ரகசியம் இது ஆசையேன ஆஹா சிவஹா இது. சிவஹான யாரு? பரமசிவஹா இத்தியர்த்தா. சிவஹான வேற யாரோ நினைக்க போறேன், பரமசிவஹா. தேன குணிருத்ராதி நிராதா. அதனால ருத்ரன் இவாழ்னு சொல்றாளோ இல்லையா? அவள்னா இல்லை. கதாநாம சஹஸ்ரேஷு வரமேக கீர்த்திதம். அதே போலயே நாம சஹஸ்ரேஷு எத்தனையோ சஹஸ்ரநாமாக்கள் இருக்கு அம்பாளுக்கு. போன வாரமே சொன்னோம், கங்கா கங்கா காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி சியாமலா லலிதா தசா அப்படின்னு 10 முக்கியமா இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனா அதை விட அநேக சஹஸ்ரநாமங்கள்லாம் இருக்கு. அவைகள் எல்லாவற்றிலையும் வரமேதத்ர கேத்திதம் இந்த சஹஸ்ரநாமம் தான் மிக சிறந்தது. ஸ்பஷ்டம் அர்த்த ஸ்லோகோயம் வியாக்கியான ஸ்பஷ்டம் தர்த்தம். இது இருக்கு சொல்றதுக்கு. எங்க அதிகமா இருக்கோ அதை சொல்லணும், எங்க ரகசியார்த்தம் இருக்கோ அது சொல்லணும். யதாஸ்ய படனாத் தேவி பிரியதே லலிதாம்பிகா அன்யநாம சஹஸ்ரஸ்ய பாடாத் ந பிரியதே ததா ஸ்ரீமாதுக்ரீதயே தஸ்மாத் அனிஷம் கீர்த்தயேதிதம். யதா அஸ்ய படனாத் இந்த சஹஸ்ரநாமத்தை படிப்பதனால் பிரியதே லலிதாம்பிகா அம்பாள் எப்படி பிரீதி அடைகிறாளோ அந்நாம சஹஸ்ரஸ்ய பாடாத் ந பிரியதே ததா அதே போலயே மற்ற நாம சஹஸ்ரங்கள்ல படிக்கிறதுனால அந்த அம்பாளுக்கு அவ்வளவு பிரீதி ஏற்படலை அப்படின்னு அது படிக்க வேண்டாம்னு அர்த்தமா? இதை படியுங்கோன்னு அர்த்தம். நமக்கு ஏதாவது சமயம் கிடைச்சது நோன் அதையும் தள்ளுவோம், அவ்வளவு பிரீதி ஏற்படலாமே இதையும் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எதுக்கு சொல்றது? இதை அவசியம் படிக்கணுங்கிறதுக்காக சொல்றது.
ஸ்ரீமாது பிரீதையே தஸ்மாத். ஆகையால் ஸ்ரீமாதோ பிரீதையே அம்பாளுடைய பிரீதிக்காக. இந்த அம்பாளுடைய பிரீதிக்காகனு சொன்னா எந்த அம்பாள்? எங்க அம்மாவா உங்க அம்மாவா? ஸ்ரீமாதோ, மாதான்னா அம்மா, ஸ்ரீமாதான்னா என்ன? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. உலகங்களை படைச்சு கண்ணை திறந்தா உலகங்கள் படைக்கப்படும், கண்ணை மூடினா உலகங்கள்லாம் அழியப்படும். அப்படி சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான ஜெகன்மாதா அந்த அம்பாளுடைய பிரீதிக்காக. தஸ்மாத் அனிதம் கீர்த்த ஏதிதம், எப்பொழுதும் கீர்த்தரேதிதம், இதை படிக்கணும். இவ்வளவுதான் மூல ஸ்லோகத்துல இருக்கு. இதுக்கு வியாக்கியானம் பாருங்க. முக்கியத்துவே ஹேதுமாஹா, இது மிக சிறந்தது என்று சொல்வதற்கு காரணம் சொல்கிறோம். என்ன? யதாஸ்ய யதா நிரவதிகம் இத்தியர்த்தா. எப்படின்னா தங்கு தடங்கள் இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தை இவ்வளவு என்று சொல்ல முடியாதான பிரம்மானந்தத்தை அவ்வளவு திருப்தி அடைகிறாளாம் இந்த நாமாக்களை படித்தோமேயானார். அந்நேதாம் மற்ற நாமக்கள் சிவ விஷ்ணுவாதீனாம் நாம சாஹஸ்ரம், சிவசாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம், சுப்பிரமணிய சாஸ்திரநாமம், கணபதி சாஸ்திரநாமம் எல்லா தேவதைகளுக்கும் இருக்கு. ஒவ்வொரு தேவதைக்கும் 4-5 இருக்கு. துர்கா தேவிக்கு ஜகாராதி துர்கா சாஸ்திரநாமம் இருக்கு, கணபதிக்கு ஜகாராதி கருத்நாமம் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாம் மகாபாரதத்துல வியாசாச்சாரியர் பாட்டுக்கு எழுதி தள்ளிவிட்டார். அவருக்குன்னு ஒரு சிம்பலே கிடையாது. அவருக்கு 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், அத்தனை எழுதி அவைகளுக்குள்ள எத்தனை நாமாக்களுக்கு எதுக்குன்னு இப்படியாவது நீங்க பகவான பிரார்த்தனை பண்ணி கர்மாக்களை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு வேதாந்தத்துக்கு வரணுமே. அவ்வளவு. இத்தனைக்கும் பரம பிரயோஜனம் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை படிச்சு அதனால சித்த சுத்தி அடைஞ்சு அம்பாளுடைய உபாசனத்துக்கு வரமாட்டானா? இந்த ஜென்மம் அவளை வேதாந்தத்தை வாசி ஜீவன் முக்தி ஆக மாட்டானா அப்படின்னு கருணை அவருக்கு. ஏன்னா அவர் சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரமான வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர். ஆகையால் இந்த ஸ்திதியில ஜனங்கள் எப்படியாவது நல்ல வழிக்கு வரட்டும் என்று பார்த்தார். அப்படி பல சாஸ்திரநாமங்கள் இருக்கு. அந்நேஷாம் சிவ விஷ்ணுவாதீனாம் நாமசாஹஸ்ரம் அது இருக்கு. அந்நியற்ற தன்னாம சாஹஸ்ரஞ்சா இது தஸ்யவா, அம்பாளுக்கே வேற சாஸ்திரநாமாக்கள் இருக்கு. அவைகளோ அத ஏதத் பாடம் விதத்தே, இதை படிக்கணும். எப்படி? பிரீதையே அம்பாளுடைய பிரீதிக்காக. சாதர்த்தே சதுர்த்தி பிரீதையே பிரீதி நிமித்தமாக அம்பாளுக்கு பிரீதி வருவதற்காக. சர்வேப்யோ காமேப்யா இத்யாதவ் இவ கீர்த்தனகரணக பாவனா பாவ்யத்வ பிரதீதி. திடீர்னு அவருக்கு மீமாம்சா ஞாபகம் வந்துருக்கு. கீர்த்தனகரணக பாவனா பாவ்யத்வம் சோமேன எஜேதான்னா, எஜேதான்னா யாகமும் மேல ஒரு தப்ரத்தியமும் இருக்கு. தப்ரத்தியத்துக்கு பாவனா செயல் என்று அர்த்தம். அதனால என்ன? யாகம் எனக்கூடியதான செயல்னால சொர்க்கத்தை அடையவும் அப்படின்னு அர்த்தம். எஜேதான என்ன அர்த்தம்? யாகேன இஷ்டம் பாவையேத். அதுல தாங்கிறதுல சாப்தி பாவனா ஆர்த்தி பாவனான்னு இருக்கு. சாப்தி பாவனா கமெண்ட் பண்ணு, யாகத்தை பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆர்த்தி பாவனை, அதை பண்றதுக்கு வேண்டியதான ஒரு உங்க சரீரத்துல ஒரு முயற்சி வரணும். அந்த முயற்சி யாகத்தை பண்ணக்கூடியதான முயற்சியை செய்து அதனால சொர்க்கத்தை அடையவும் அப்படின்னு எஜைதாக அர்த்தம். அதே மாதிரியே இங்க பிரீதையே அரிசன் கீர்த்தையே இருக்கோ இல்லையோ, அதனால கீர்த்தன காரணக்க கீர்த்தனம் செய்வதனால் எந்த பாவனா அதை செய்வதற்காக வேண்டியதான முயற்சி உங்களுக்கு இருக்கோ சத்திய பாவியத்வ பிரதீதி அது வேணும் என்று தெரியலாம். இது எப்படி? சர்வேப்யோ காமேப்யா தர்ஷ பூர்ணமாசோ அப்படின்னு. தர்ஷ பூர்ணமாசத்துக்கு ஸ்வர்க்கம் பலம். அது மட்டும் இல்ல, எந்த பலம் வேணும்னாலும் தர்ஷ பூர்ணமாசத்தினால அடையலாம் அப்படின்னு வேதம் சொல்றது. அதே போலயே அம்பாளுடைய பிரீதி வந்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடையாதுன்னு வாழ்க்கையில எல்லாத்தையும் அடையலாம், முக்தியும் அடையலாம், லௌகிக போகங்களையும் எடுக்கலாம். ஆகையால் அம்பாளை ஆராதனை பண்ண சைவ சர்வேஸ்வரேஸ்வரி, எல்லா ஈஸ்வராலத்தையும் ஈஸ்வரி. அதோட மட்டுமல்ல ஆராதிதா சைவன்றாம் போக ஸ்வர்க அபவர்கதா. அம்பாள் ஆராதனை பண்ணா இந்த லோகத்துல என்னென்ன போகங்கள் விடுமோ அத்தனையும் கொடுப்பாள்.
சொர்க்கமும் கொடுப்பார். சொர்க்கம் அனுபவம் திரும்பி இறங்கி வரவிடாம உங்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பாளாம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அதனால்தான் கீர்த்தனாகரணக பாவனா பாவியத்துவ பிரதீதி. இதம் இது தாத்வர்த்த கர்மா சப்தோ நிதிவது. கீர்த்தையே இதம்னு சொல்றார். இதை கீர்த்தனம் பண்ணுங்க. இதை கீர்த்தனம் பண்ணிய நலாகும். இதனால் அம்பாளை கீர்த்தனம் பண்ணுங்கன்னு அர்த்தம். இதைன்னு சொன்ன இதனால் இந்த ஸ்தோத்திரத்தினால் ஸ்தோத்திரத்தை படிப்பதனால் அம்பாளுடைய பிரீதியை அடையவும் அர்த்தம் சொல்லணும். கீர்த்தையே இதம்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அது எப்படின்னு சத்தூன் இடிவது சத்தூன் ஜுஹோதி அப்படின்னு இருக்கு. சத்தூன் ஜுஹோதின்னு சத்துமாவை போடுன்னு அர்த்தம். சத்துமாவனால என்ன கிடைக்கும்? சத்துமாவை எரிஞ்சு போயிடும். வெறும் சத்துமாவை ஹோம் பண்ணல சத்துமாவை எரிஞ்சு போயிடும். ஆனா என்னென்ன சத்துபிர் யஜேதா அப்படின்னு மாத்திடும். சத்துன்னு தித்திய இருந்தாலும் சத்துபின்னு திருத்தியா மாத்திக்கணுமா அப்படின்னு மீமாம்சையில சொல்லியிருக்க. அதே போல இதம்னு இருக்கிறத நாம அனேனான்னு மாத்திக்கணும் இந்த ஸ்லோகத்தினால். அத இதம் இது தாத்வர்த்த கர்ம சத்தோ நிதிவது. மீமாம்சா நியாயங்கள் அப்படியே போட்டுறாரு. அது என்ன பண்றது? அதையேவ தேன நியாயேனைவ விநியோக பங்கேன அந்த நியாயத்தினாலேயே பிரிச்சு சொல்றதுனால மத்வர்த்த லட்சணையா நாமசாஹஸ்ர கீர்த்தனேன ஸ்ரீமாத்ரு பிரீத்திம் பாவயேத். நாமசாஹஸ்ரத்தை படிப்பதனால் ஸ்ரீமாத்து கீர்த்திம் அம்பாளுடைய பிரீத்தியை பாவயேத். இது விதேகே பரிவசிதோர்த்த சோமேன இதேதான சோமவதா யாகேன இஷ்டம் பாவயேத்னு சொன்ன பிரகாரமாக இந்த நாமசாஸ்திரம் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரத்தினால் ஸ்ரீமாத்து கீர்த்தி அம்பாளுடைய பிரீதியை அடையவும் என்று அர்த்தம். அதவா இது ஒரு அர்த்தம் சொன்னேன். இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ஸ்லோகம் அவ்வளவு சுலபம் இல்ல. அதவா சோமாதி திரவியாணாம் யாக சாதனத்வேன திருத்தீயா ஸ்ருதேஹே பிரத்யக்ஷத்வாச்ச சோமேன யஜேதா அப்படின்னு இருக்கு. சோமேன யஜேதான யாகம் பண்ணுங்க. எதனால யாகம் பண்ணுங்க? சோமங்கிற ஒரு திரவியத்தினால யாகம் பண்ணுங்க. இந்த இடத்துல சோமேனாங்கிறது யாகத்துக்கு சாதனமாக சோமரசம் இருக்கு. யாகத்தினால இஷ்டத்தை அடையும், சோமத்தினால யாகம் பண்ணும் அப்படின்னு திருத்தீயா ஸ்ருதேஹே பிரத்யக்ஷத்வாச்ச தத்ர ததா வாக்கியார்த்த வர்ணனேபி அங்கே சோமவதா யாகேன இஷ்டம் பாவயேதுன்னு வர்ணனம் பண்ணினாலும் பிரகதே நாம் வர்ண அனித்தியத்துவாதே. இந்த எழுத்துகள்லாம் நித்தியம் அனித்தியம்னு ரெண்டு பேர் மட்டும் இருக்கு. இப்ப நாம் சொல்லக்கூடியதான பேச்செல்லாம் இருக்க அங்கிற வர்ணங்கள் இருக்க இவைகள்லாம் பர்மனண்டா ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு ஒரு மதம். அது பர்மனண்டா இருக்குமே. ஏன்னால் நான் ஒரு தடவை பேசினா ஒர்க்கிட்டே இருக்கணுமே. அது கொஞ்ச நேரம் பேசி நின்று போயிட்டு என்ன இல்ல. பர்மனண்டா இருந்தாலும் அதை அபிவியஞ்சகம் பண்றது நீங்க வாக்குனால செய்யக்கூடியதான செயல். அப்படிங்கறதுக்காக உள்ள இருந்து கேட்கணும். அது அப்படியே வெளியில வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமா மறுபடியும் உள்ள போயிடுது. அதனாலதான் இன்னைக்கு டிவியில எங்கேயோ அந்த டவர்ல டிரான்ஸ்மிட் பண்றேன். அது அப்படியே உங்க டிவியில நீங்க தெரியுமா? இந்த சத்தம் ஏது சார்னா சத்தம் எங்க இருந்தது? ஆகாசத்துல இருந்து. எல்லாமே ஆகாசத்துல போயிடும். அந்த ஆகாசத்திலே உமன் ஸ்பேஸ் அல்டேஸ்மெண்ட் பார்க்கல நீங்க. உமன்ஸ் செப்பரேட் ஸ்பேஸ் அவாண்டியதான் ரிசர்வ் பண்ணுவாங்க. அப்படி ஸ்லோகத்துல என்னன்னா இந்த ஆகாசத்துல நாம என்னமோ ஆகாசம் சின்னதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த ஆகாசத்துல எத்தனையாவது சப்தங்களை விடலாம்ங்கிறாங்க. இவன் சயின்ஸ்ல அப்படி சொல்லிட்டு இருக்கான். எத்தனை டிவி அவன் எவ்வளவு ப்ரோக்ராம் அனுப்பிச்சுட்டே இருக்கான் ஆகாசத்துல. அது பாட்டு சிலது அப்படியே இருக்கு. இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டேன்னா ஒரு 10 வருஷம் ஆனப்பறம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிவி எல்லாம் அன்னைக்கு பண்ணிட்டே இருக்கிறது இன்னைக்கு வருது. சிலதெல்லாம் அப்ப பண்ணிட்டு ஆகாசத்துல விட்டுடையானால் அது எப்ப வேணாலும் நீங்க இறக்கலாம். ஆனா அந்த சத்தம் தெரியணும். மனசுகளுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனாதான் சப்தா ஏவத வர்ணா இது பகவான் உபவர்ஷா. சூத்திர பாஷ்யத்துல வர்ஷன் உபவர்ஷன்னு 2 பேர். அந்த பகவான் உபவர்ஷரானவர் சப்தங்கள் நித்தியம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தை சொன்னார். வர்ஷங்கிற ஒரு சப்தமானது நித்தியம் இல்லைன்ற இந்த 2க்கும் ஸ்போட்டவாதம். இந்த ஸ்போட்டத்தை வையக்கூடியதான ஒரு சக்கரம் வையாகரனால் ஸ்போட்டம்னு சொன்னார். ராம 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 அப்படின்னு 1000 தடவை சொல்லிட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு இந்த ராமாங்கிற பதமானது வெடிச்சு உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுமா?
இதுதான் மந்திரத்துக்கு ரொம்ப விசேஷம். மந்திரம் அசிங்க சக்தி. மந்திரங்களை நீங்க ஜபம் பண்ணிட்டே இருந்தேனால் ஒரு நாளைக்கு அந்த மந்திரமே வெடித்து உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும். அந்த சொரூபத்தில் என்ன சார் மந்திரம் என்னமோ ஏதோ நினைக்கிறாரு. அது எத்தனை தரம் பண்ணணும் என்ன ஏதுன்னு டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்டேட்டஸ். அவ்வளவு உங்க மனசுல எவ்வளவு சுத்தி தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த. ஆனா நிச்சயமாக ஒவ்வொரு மந்திரமும் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும், மோட்சத்தை. அது ராம மந்திரமா இருந்தாலும் சரி, ஹரி மந்திரமா இருந்தாலும் சரி. அதனால கரிசந்தாரண உபனிஷத்து சொல்றது இதுக்கு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே போரும் அப்படின்னு ராமநாமாவுக்கு தாரக நாமான்னு சொல்லியிருக்கோம். இவைகள்ல என்ன எஃபெக்ட் எப்படி தெரிகிறது சயின்டிபிக்கா அது சொல்லியிருக்கார். சப்தமானது பல முறைகள் அதை விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தோமையானால் அதுல இருந்து தத்துவமானது வெளிப்படுகிறது. ஆகையால் சப்தம் நித்தியம். இது ஒருவருடைய கட்சி. சப்தம் நித்தியம் இல்ல, அது அப்பப்பொழுது நாம சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்ம சரீரத்திலிருந்து புதுசு புதுசாக உண்டாகிறது. கையே வாயம் ககாரா அப்படிங்கிறார். அவர் சொன்ன ககாரம்னா இவரும் சொன்னார். சிஷ்யன் சொல்றார் என்னது அக்னமேல புரோஹிதம் அப்படிங்கிறது குரு சொன்னார். சிஷ்யன் அதே மாதிரி அக்னமேல புரோஹிதம் அவரும் சொன்னார். அவர் சொன்னதான் இவரும் சொன்னார் அப்படின்னு அவர் என்னடா சொன்னார். அதே தானே இவர் சொன்னார். அப்ப அந்த எழுத்து தானே இந்த எழுத்துனார். இது நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. அவர் சொன்ன கேட்கறது அவர் சொன்னார், இவர் சொன்ன இவர் சொன்னார், இவர் சொன்னதுக்கு இவருக்கு வலி வேற, அவர் சொன்னதுக்கு அவர் கஷ்டம் வேறப்பா. ரெண்டு வேற எதை சொல்றது? இப்படி ரெண்டு பேருக்கும் விவகாரங்கள். இது வரிசையா ஒரு 500 பக்கம் கோட்டவாதம். கடைசியில் என்ன தீர்மானம் ஆச்சுன்னா ரெண்டு ஒத்துக்கலாம் தான். அவ்வளவுதான். அது மாதிரி இந்த சாஸ்திரங்களுக்குள்ள போனோம்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில உபயோகப்படக்கூடியதான விஷயங்கள். இத்தனையும் நம்ம மகர்ஷிகள் ஒரு லேபரேட்டரி இல்லாம பண்ணினான். அது பார்க்க அவ என்ன கடம் படம் இது போல விஷயங்களை வச்சுட்டு தான் இத்தனையும் பண்ணினான். அவளுடைய புத்தி சக்தி, அவளுடைய இன்ட்யூட்டிவ் பவர், அவ எவ்வளவு நேரம் இது யோசனை பண்ணி அந்த தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணினா அவர்கள் மனசால நினைக்க முடியாது. அப்படி சப்தம் நித்தியம் எனக்கூடியதான பட்சத்தில் வர்ண அனித்தியத்வாதே காலு ஓட்ட புட வியாபார ரூப கீர்த்தனஜன்யத்வாத். ஒவ்வொரு எழுத்தும் அதை நீங்க உதட்டுனாலையும் பல்லுனாலையும் இதயத்தினாலையும் கண்டத்தினாலையும் சொல்லணும். வா அப்படின்னு நீங்க சொல்றீங்களேனால் மேல் பல்வரசை கீழ் உதட தொட்டாக்கா வான்னு சொல்ல முடியும். தொடாதுன்னா ஆதான் சொல்ல முடியும். ஆதான் சொல்லணும். வான்னு சொல்லணுமே. ஆனால் முதல்ல கீழ் வரிசைய மேல் பல்வரசை கீழ் உதட தொடணும். உதடு கட்டா எடுத்து சார் அவன் வா சொல்ல மாட்டானா, அந்த இடத்தையாவது தொடணும். இல்லைன்னு எந்த இடம் மிச்சம் இருக்கோ அதாவது தொடணும். நான் என்ன பண்றது? அதே போலயே தா அப்படின்னு சொன்னேன்னா அந்த பல் வரிசை மேல் உதட்ட இந்த நாக்கு தொடணும். அப்பதான் தான்னு சொல்ல முடியும். இந்த குழந்தை முதல்ல என்ன பண்ணுமா, அந்த வார்த்தை அத்தைன்னு சொல்லும், அம்மான்னு சொல்லாது. அத்தைன்னு சொன்னதான் அதிர்ஷ்டம். அத்தைன்னு அது அத்தை இருக்காங்கிறதுக்காக அத்தைன்னு சொல்லல. முதல்ல நாக்கு தொட்டு இருக்கு, நாக்கு அசைச்சுட்டு இருக்கு. அதனால விவகாரம். இது லோகத்துல என்ன ஒண்ணு என்னென்னமோ பேசுற சார். விவகாரம் என்னன்னா வியாக்கரணம் வார்த்தாலே தெரியும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு, அதுல இருந்து ஒவ்வொரு முயற்சி இருக்கு. அதனால காலு தாட ஓட்டம் உதடு புட வியாபார ரூப கீர்த்தன ஜன்யத்வாத். இதை செய்து வியாபாரம் பண்ணினா இதுல நீங்க செயல் எடுக்கின்ற முயற்சி எடுக்கின்றேன்னா அந்த தத்துவம் புரியுது. தன் அனித்தியத்துவா தன் நித்தியத்துவவாதேபு நித்தியமாக இருக்க வர்ணங்கள்னு சொன்ன போதிலும் துவனேகே அனித்தியத்வேன அந்த சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, எழுத்து நித்தியம். ஆனா அது வெளியில காதல கேட்கிறா போல வைகரி ரூபமா வரணும். பராபத்தியந்தி மத்தியமா வைகரி, வைகரி ரூபமா இன்னொருத்தருடைய காதுக்குள்ள பூந்துண்டு அவருக்கு புரியும்படி பண்ணணும். அதுக்கு துவனி வேணும். அந்த துவனி அனித்தியம். கீர்த்தனஜன்ய துவன்ய அபிவியங்கியதாயாக இதையும் வர்ணாத்மக திரவியேஷு ஸ்வீகாராது இதெல்லாம் சொன்னேனால் அதுல இந்த துவனி வருது. அதனால அனுத்பன்னஸ்ய அனபிவியக்தஸ்யவா கீர்த்தன ஜனகத்வா யோகா. ஆகையால் நீங்க கீர்த்தனம் மந்திரத்தை சொல்றதோ அல்லது இது சொல்லும் பொழுதோ அது எப்படி அது தால் ஓட்டமாக வெளியில வரணும். அது போல நாம யோகாது நாம
அபிவியஞ்சக கீர்த்தனேன இஷ்டம் பாவையே. ஆகையால் நாமாக்களை வெளிப்படுத்தக்கூடியதான சொல்றதுனால இஷ்டத்தை அடையலாம். கீர்த்தனம் நாம, கீர்த்தனம்னு என்ன சார்? அயர்வாள் கீர்த்தனை. கீர்த்தனம் என்ன? பகவன் நாமாவை சொல்றது, அதான் கீர்த்தனம். லோகத்துல கதை பேசுறதுக்கு கீர்த்தனம்னு சொல்றது இல்ல பாருங்க. ஊர்வம்பு பேசினா அதை கீர்த்தனம், அதை கீர்த்தனம் பண்ணினான்னு சொல்றா கிடையாது. கீர்த்தனம்னு சொன்னா என்ன அர்த்தம்? பகவன் நாமாவை சொல்லணும். கீர்த்தனம் நாம வாசிக்க மானச உபய சாதாரணம். மனசுனாலேயாவும் சொல்லலாம், வாக்குனாலாவது சொல்லலாம். அம்பாளுடைய நாமாவே வாக்குனால எடுத்து வெளியில சொல்லலாம், இல்ல மனசுனாலேயே தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். நாம பதனவது நாம ஸ்மரணஸ்யாபி வச்சனாந்தரேக பலத்திரவனார். நாமாவ வாய விட்டு சொல்ற மாதிரியே நாமாவ மனசுனால நினைச்சுண்டாலையும் பலம் உண்டாகிறது. மந்திரத்துக்கு மனசுனால சொன்னா அதிகமான பலம், நாமாக்களுக்கு வாக்குனால சொன்னாலும் மனசுனால சொன்னாலும் விருதமான பலம். இப்படியே அப்படியே சொல்லலாம். தஸ்மாத் இது ஹேத்வதிகரண நியாயேன அர்த்தவாதா சூர்பேண ஜுஹோதி. முரத்தினால ஹோமம் பண்ணணும். ஏன் சார் முரத்தினால ஹோமம் பண்ணணும்னு கேட்டுண்டா, தேனக்கன்னம் கிரியதே அப்படின்னு வேதம். ஏன்னா அதனாலதான் நான் சமைச்சேன். அங்கே முறம் மாதிரி ஒரு பாத்திரம், அதுல சமைப்ப, அதனால ஹோமம் பண்ணணும். அதனால சமைச்சா அதனால ஹோமம் பண்ணணும். அப்ப சமையலுக்கு எது எது உபயோகப்படுறதோ, கரண்டி பூனு, அதனால ஹோமம் பண்ணணுமா அப்படின்னு இல்ல இல்ல, இது அர்த்தவாதம் இல்லது. இது ஆக்சுவலா இதனால பண்ணினதுனால இது பண்ணுன்னு ஹேத்து சொல்றது. தேர்ஃபோர் அந்த ஹேத்துவை சொல்றதுனால இது அப்படின்னு சொன்ன மாதிரியா இந்த நாமஸ்மரணம், நாம பதனமும் நாமஸ்மரணம் மாதிரி இது உபயோகப்படுறது. ஆகையால் ரெண்டும் பண்ணணும். அனிஷம் யாவத் ஜீவம், எது எத்தனை நாள் படிக்கிறது? உயிர் இருக்கிறதுக்கும் படிங்களும். ஏன்? முக்தி கிடைக்கிறது. முக்திக்கு வழி இது ஒண்ணுதான். ஆயால் அனிஷம் யாவத் ஜீவம் இத்யர்த்தः. தேன அக்னிஹோத்திரவது நித்திய காமிய உபயரூபமிதம் கர்மா. அக்னிஹோத்திரம் மாதிரி நித்திய கர்மா, காமிய கர்மா. நித்தியமான டெய்லி பண்றதுக்கும் உபயோகப்படுறது, ஏதாவது ஒரு பலம் வேணும்னாலும் அது உபயோகப்படுறது. லலிதா சாஸ்திரநாமத்தை அம்பாளுக்கு ஒண்ணும் கேட்க வேண்டாம், மனசுல இது வேணும் நினைச்சுட்டு படிச்சுட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க கேட்காமலே அம்பாள் கொடுப்பா. ஆகையால் இதுதான் வேணும் அதுதான் வேணும் நினைக்காம நீங்க படிச்சுட்டே இருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இது கிடைச்சா தேவையே நீங்க நினைச்சடையானால் அதை கிடைச்சி விடும். தனியா அம்பாளுக்கு இது கிடைக்கணுங்கிறதுக்காக நான் படிக்கிறேன்னு சங்கல்பம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க நினைச்சது மாத்திரத்தான் உங்க இதயத்துக்குள்ள அம்பாள் இருந்துட்டு இருக்கா. அதை பார்த்து ஓஹோ இந்த குழந்தை ஆசைப்பட்டதா கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கும். ஆகையால் அப்படி யதாஸ்யபடனா தேவி பிரியதே லலிதாம்பிகா அந்யநாமசஹஸ்ரஸ்ய பாடான்ன பிரியதே ததா ஸ்ரீமாதோ பிரீதயே தஸ்மாத் அனிஷம் கீர்த்தயேதிதம். இது வரைக்கும் அதுக்கப்புறம் பில்வபத்ரைஷ்டக்ரராஜே யோர்ச்சயே லலிதாம்பிகாம் பத்மைர்வா துளசி பத்ரைஹி ஏபிர்நாம சஹஸ்ரகைஹி. சஹஸ்ரநாமத்தினால எதனால பூஜை பண்ணலாம்? பில்வபத்ரை. என்ன அம்பாளும் பரமேஸ்வரனும் ஒண்ணுதானே. பரமேஸ்வரனுக்கு பில்வபத்திரம் ரொம்ப இஷ்டம், அதனால பில்வபத்ரைஹி சக்கரராஜே யோர்ச்சயே லலிதாம்பிகாம். ஸ்ரீ சக்கரத்துல பில்வம் போடலாமா? ரொம்ப பேருக்கு டவுட். பில்வம் போடலாம். பத்மைர்வா தாமரையினால பூஜை பண்ணலாம். துளசி பத்ரைஹி துளசியினாலையும் ஹோமம் பண்ணலாம். மகாவிஷ்ணுக்குத்தான் துளசியில பூஜை பண்ணணும், மற்ற எந்த தெய்வத்துக்கும் துளசியில பூஜை பண்ணப்படாதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. சஹஸ்ரநாமத்துக்கு இதெல்லாம் பூஜை பண்ணலாம். ஆகையால் அம்பாளுக்கு சஹஸ்ரநாமம் பண்ணும் பொழுது துளசி உபயோகிக்கலாம், தாமரை உபயோகிக்கலாம், பில்வபத்திரம் உபயோகிக்கலாம். ஏபிர்நாம சஹஸ்ரகைஹி இந்த நாம சஹஸ்ரங்கள் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ய என்றதான நாமாக்களை உபயோகிக்கும் பொழுது இதனால பூஜை பண்ணும் பொழுது பில்வபத்திரத்தினாலேயோ அல்லது தாமரையினாலேயோ துளசி பத்திரத்தினாலேயோ பூஜை பண்ணலாம். அத கீர்த்தனஸ்ய அந்யாஸ்ரயேனாபி பல சம்பந்தமாக பில்வபத்ரைரிதி. எப்படி நம்ம கீர்த்தனம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அவர்களால பில்வாதிகள்னால வசனாந்தரேண பிராப்தம் அந்தர்யாக பகிர்யாக பேரேன த்விவிதமபி பூஜனம். பூஜனம் ரெண்டு விதம், அந்தர்யாகமாகவும் பகிர்யாகமாகவும். அந்தர்யாகம் என்கிறது தனி பிரக்கிரிய. அது
பல நாட்கள் பூஜை பண்ணின பிறகுதான் அதை அனுஷ்டானம் பண்ண முடியும். அந்த பாக்கிய பூஜை பண்ணி இருந்தா தான் அது முடியும். பாக்கிய பூஜை பல பிறவைகள்ல பண்ணிட்டு இருந்தவாள் தான் அதை நன்றாக ரசிக்க முடியும். அப்படிப்பட்டதான் அந்தர்முகசமாராத்யா பகிர்முகசு துர்லபா அப்படின்னு சொல்றதோ இல்லையா, அப்படிப்பட்டதான அந்தர்யாகமோ இல்ல பகிர்யாகம் அம்பாளுக்கு லயாந்த பூஜை அதையும் த்விவிதமபி பூஜனம் பில்வபத்ராதி அந்நியதம கரணகம். பில்வபத்திரமோ துளசி பத்திரமோ தாமைகளோ மற்றதெல்லாம் சக்கராஜ அதிகரணகம் அர்ச்சயேதித்யனேன ஏகேன பதேன யச்சப்தயோகாதனுப்தத்யதே அனுத்யதே. எது நீங்க சக்கரராஜத்துல அதிகரணமாக வைத்துக் கொண்டு இதை பூஜை பண்ணலாம். அம்பாளை சக்கரத்தில் பூஜை பண்ணும் பொழுது இவை எல்லாம் பண்ணலாம். தத்திர தாத்பர்ய கிராகாணி பதாந்தராணி யயிஷ்டேத் இத்தியாதி வாக்கியவா. அங்கே அந்த யயிஷ்டியா எனக்கூடியதான வாக்கியம் போல இதுல உத்தேச அநேகத்துவமாக பிரயுக்தமான வாக்கிய பேதம் இல்லை. இந்த வாக்கிய பேதங்கள்ல மீமாம்சக்கால் சொல்றது ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லப்படாது. ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்லணும். இவர் ரொம்ப நல்லவர்னா அப்ப மீதி பேர்லாம் கெட்டவாளா சார்னு கேட்கக்கூடாது. லோகத்துல அப்படி வரலாம் அர்த்தம். ஆனா இங்க எப்படி, இங்க எந்த அர்த்தம் சொன்னேன்னா அதுதான் ஏஹா அர்த்தாதர்த்தா நச சோதனார்த்தா. அது அர்த்தமாக நமக்கு தொக்கி நிக்கிறது சார், அது அர்த்தம் நான் எடுத்துக்கிறேன்னா அது வேதத்துக்கு அர்த்தம் இல்லை. வேதமானது எதை கொள்ளணுமோ அதை மட்டும்தான் சொல்லும். அதாவது இன்னொரு அர்த்தம் நீங்க எடுத்துக்கப்படாது. அது மீமாம்சக மரியாதை. அதனால அங்க வாக்கிய பேதம் இல்லை. நாம சாஹசிர கை இதிதோ கீர்த்தியமான அபிப்பிராயம் கேட்கிற பரியவசாயி. எப்பொழுது நீங்க பூஜை பண்றீங்களோ அந்த சமயத்தில் இதை உபயோகப்படுத்தலாம். தேன அர்ச்சனா விசேஷ ஆசிரியன நாம கீர்த்தனேன யத்யபி ருத்ரயாமளே ருத்ரயாமள தந்திரத்துல துளசி பில்வ பத்ராணி தாத்ரே பத்ராணி பார்வதி அர்ச்சனே சக்கரராஜஸ்ய நோச்சிதான்யேவ சர்வதா அப்படின்னு ஒரு நிஷேதம் இருக்கு. துளசி பத்திரங்களோ பில்வ பத்திரங்களோ தாத்ரி பத்திரம் தவனம்ங்கிறோ இதெல்லாம் இவைகள்லாம் அர்ச்சனே சக்கரராஜஸ்ய ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்றதுக்கு நோச்சிதாரி அது சரியில்லை அப்படின்னு சொல்லிருக்கேன். அது என்ன அர்த்தம்? ஸ்ரீசக்கரத்துக்கு சாஸ்திரநாமத்தை தவிர மற்றவைகள் மற்ற தேவதைகளை பூஜை பண்ணும் பொழுது வசுன்யாதி தேவதைகள் மற்ற தேவதைகள்லாம் காமாகர்ஷணி புத்தியாகர்ணி அகங்காராகர்ணி சப்தாகர்ணி ஸ்பர்ஷாகர்ணி ரூபாகர்ஷணி இப்படி வரிசையாக மற்ற தேவதைகள்லாம் சஹஸ்நாம ஸ்ரீசக்கரத்துல நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆவரண பூஜை பண்ணும் பொழுது அப்பொழுது அதை உபயோகிக்கிறது இல்லை. சஹஸ்நாமம் சொல்லும் பொழுது உபயோகப்படுது. அது இது நிஷேத பிரதியே ததாபி நிஷேதம் காணப்பட்ட போதிலும் சஹஸ்நாமகரணக அர்ச்சனே விசிஷ்ய பில்வபத்ராணாம் விதானாது சஹஸ்நாமகரணத்துல சஹஸ்நாமத்தை பூஜை பண்ணும் பொழுது பில்வாதி பத்திரங்களை சொல்லி இருக்கிறதுனால நிஷேத கதிதர கரணக அர்ச்சனபரஹா வியவதிஷ்டதே. இந்த சஹஸ்நாமத்தை தவிர மற்றவைகளை பூஜை பண்ணும் பொழுது இது கிடையாது. அம்பால அஷ்டோத்திரம் ஆச்சரிய அஷ்டோத்திரத்தினால பூஜை பண்ணுவா. அப்பெல்லாம் இந்த பில்வபத்திரங்களை யூஸ் பண்ணக்கூடாது. சஹஸ்நாமம் சொல்லும் பொழுதுதான் ஈஸ்வர பண்ணணும். அதனால பூஜை பண்ணும் பொழுது எப்ப எதை பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் இவைகள்லாம் நமக்கு தெரியணும். ஆனா இந்த ருத்ரயாமளம்னு இவர் சொல்லியிருக்கார். இவர் காலத்துல ருத்ரயாமள தந்திரம் கிடைச்சிருக்கு. இப்ப ருத்ரயாமளத்துல உத்தரகண்டம் தான் கிடைச்சிருக்கு, பூர்வார்த்தம் கிடைக்கல. அதை படிச்சிருக்க. உத்தரார்த்தத்துல இல்ல, பூர்வார்த்தத்துல இருக்கு. அதனாலதான் சில புஸ்தகங்கள்ல இதுக்கு பிரமாணம் இல்லைன்னு நோட்டு போட்டிருப்பான். இந்த புஸ்தகத்துல இல்ல சொல்லிருக்கு. அது காரணம் தான் இது வியவதிஷ்டதே. இப்படி பில்வபத்ரை சக்கரராஜேயோர்ச்சயேல்லலிதாம்பிகாம் பத்மயிர்வா துளசி பத்ரைஹி ஏபிர்நாம சஹஸ்ரகைஹி சத்ய பிரசாதம் குருதே தத்ர சிம்ஹாசனேஸ்வரி சக்கராதிராஜமப்யர்ச்ச ஜத்வா பஞ்சதசாட்சரீம். இதை நீங்க பண்ணீங்கன்னா சத்ய பிரசாதம் குருதே சீக்கிரமாகவே உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். சத்யா பிரசாதம் பாவயேதித்யர்த்தः. தத்ர சிம்ஹாசனேஸ்வரி சக்கராதிராஜமப்யர்ச்ச. தினமும் அந்த சக்கரத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, ஸ்ரீ சக்கரத்துக்கு நமஸ்காரம் பண்ணி 2 புஷ்பங்களை போட்டு நமஸ்காரம் பண்ணி அப்புறம் ஜபத்தை ஆரம்பிங்க அப்படிங்கிறது. சக்கராதிராஜமப்யர்ச்ச ஜத்வா பஞ்சதசாட்சரீம். ஸ்ரீசக்கரத்தை பாவனம் பண்ணி
அதுல 2 புஷ்பங்களை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஜபத்தை தொடங்கணும். ஏன்னா அபியர்ச்ச ஜப்த்வா பஞ்சதசாட்சரின் ஸ்நாத்வா புக்த்வா ரதேன கிராமம் கச்சதின்னு ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு ஓய்வு பெற்று சாயங்காலமாக தேர்னால பக்கத்து ஊருக்கு போறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினான். சங்கல்பம் பண்ணிட்டு முதலே சாப்பிட்டு அப்புறம் ஸ்நானம் பண்ணுவான சார். சொல்லுங்க, ஸ்நாத்வா புக்த்வான்னா ஸ்நாத்வா புக்த்வா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்நானம் பண்ணி அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் போறேன். ஆர்டர் இம்பார்ட்டன்ட். இந்த துவா பிரத்யேகத்துக்கெல்லாம் பூர்வ காலிகத்துவம் துவா பிரத்யேகத்துக்கு அர்த்தம் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது, அது வேற விவகாரம் இருக்கு. ஏண்டா முகம் வியாதாய ஸ்வபதினா வாய பொழந்து தூங்குறான்னா தூங்கின பிறகு வாய் வெளியில வந்ததா? வாய வேணும் தூக்கம் வருது அப்படின்னு வாயை திறந்துட்டு அப்புறம் தூக்க ஆரம்பிச்சானா? அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னங்கிறது மகாபாஷ்யத்துல இருக்கு. இப்ப நமக்கு அது வேண்டாம். சாதாரணமான அர்த்தம் ஜனாத்திய கம்சப்பதி சகான்னா திடீர்னு சத்தம் பண்ணி மேல இருந்து வெங்கலமான கீழே விழுந்ததுன்னு விழுந்த பிறகு சத்தம் வந்ததுயா? சத்தம் பண்ணிட்டு மேல இருந்து சத்தம் பண்ணிட்டே கீழே விழுந்ததா? கீழே விழுந்த பிறகு பூமியோட சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு சொல்லு ஜனாத்திய கம்சப்பதிதா. கம்சன் கம்சன் இல்ல, காம்ச பாத்திரம் பாத்திரம். இப்படி எல்லாம் எதை சொன்னாலும் வியாக்கரணத்துல நம்ம சண்டை போடுவோம். அதுக்காகத்தானே வாக்கியார்த்தமே வச்சுட்டு இருக்கான். இது இப்படியா அப்படியா லோகத்துல இருக்கிற பிரயோகம் தான், ஒன்னும் புதுசு இல்ல. லோகத்துல நல்லா கவனிக்கணும். வேதாந்தி போல லோகத்துல கவனிச்சவன் ஒத்தனும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை கவனிச்சு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு கேட்பான். அந்த ஒரு புத்தி சக்தி இந்த சாஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு இருக்கு. அதான் சொல்ற, இங்க அம்பாளை பூஜை பண்ணி அம்பாள் சக்கரத்துல ஒரு பூஜை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணி அப்புறம் பண்ணிங்க. ஜப்த்வா பஞ்சதசாட்சரீம் பாருங்க சத்ய பிரதாதம் பாவயே இத்யர்த்தா. அத யாவஜீவ வாக்கியன பிராப்தம் உயிர் இருக்கிற பரியந்தம் பண்ணணும்னு சொன்னதுனால ஜீவனாவச்சின்னம் காலசாமான்யம் அப்படின்னு எப்பொழுதும் அர்த்தம். விசேஷேண உபதம் ஹரதி சக்கராதிராஜம் இது அர்த்தனோத்தரம் யஹா கிரியமான நித்திய ஜபா. தினந்தோறும் பண்ணக்கூடியதான ஜபம் அர்த்தனோத்தரம். அர்த்தனை பண்ணி அர்த்தனை இது முழுக்க அர்ச்சனை பண்ணிட்டு தினந்தோறும் பண்ணணுமான்னு உங்களை யார் பண்ண சொன்னா? பண்ணினா நல்லது. ஆனா சாதாரணமா சக்கரத்துல ஒரு பூஜை பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ண வேண்டியது, அது பண்ணிதான் போதும். ஏன்னா நம்ம ஆபத் தர்மம் சொன்னா அது சர்வதா தர்மம்னு பண்ணிடுவான் லோகத்துல. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அர்த்தனோத்தரம் யஹா கிரியமான நித்திய ஜபா ததுத்தர காலே நித்தியம் சக்ருத் தீர்த்தையே. டெய்லி ஒரு தரமாவது பூஜை பண்ண ஜபம் பண்ணுங்க. இது சாஸ்திரநாமத்தை படிங்க. தர்ஷபூர்ணமாசாபியாம் யுக்த்வா சோமேன இதேதா இதுவது அயம் காலார்த்த சம்யோக. தர்ஷபூர்ண மாசத்தினால யாகம் பண்ணி பிறகு சோமயாகம் பண்ணுங்க, முதலையே சோமயாகம் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படி இஷ்டபூர்வகமாகவும் சோமபூர்வகமாகவும் இருக்குங்கிறது வேற அங்கே மீமாம்சம் இல்ல. ஆனா இங்க எப்படி தர்ஷபூர்ண மாசாபியாம் யுஷ்டுவா அதை யோகம் அதை இஷ்டி பண்ணி அப்புறம் சோமேன இதேதாங்கிற மாதிரி பண்ணினதுமே பண்ணணும்னு நிர்பந்தம் இல்ல. இத பண்ணிட்டு அதை பண்ணுங்க சார் அப்படின்னு தர்ஷபூர்ண மாசம் எந்த சமயத்துல முடியுறதோ டக்குன்னு அடுத்த கடமை சோமம்னு அர்த்தம் இல்ல. ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுறான்னா ஸ்நானம் பண்ணி குறைச்சிட்டான்னு சாப்பிட்டான்னு அர்த்தமா? ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுறான்னா என்ன அர்த்தம்? ஸ்நானமாச்சு கொஞ்ச நேரம் அனுபவம் சாப்பிடுறான். ஸ்நானத்துக்கு முன்னால சாப்பிடலன்னு அர்த்தமே தவிர ஸ்நானத்துக்கு பிறகு இம்மிடியேட்டா சாப்பிட்டான்னு அர்த்தம் இல்ல. அதே போல காலையே போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டேன், அப்ப சமயம் இல்ல, ஆத்திர காரியங்கள்லாம் இருந்தது, மத்தியானமா படிங்க ராத்திரியா படிங்க. அதனால அப்பவே இம்மிடியேட்டா படிக்கணும்னு இல்ல. அதனால இதுவது அயம் காலார்த்த சம்யோக. அர்ச்சன ஜப கீர்த்தனானாம். அர்ச்சனம் என்ன? அம்பாளுக்கு பூஜை பண்றது என்ன? ஜபம் என்ற நாமசாஸ்திர கீர்த்தனம் என்ன? இவை இந்த மூணுக்கும் பிரத்யேகம் விதிபிஹி பலே விநியோகத்தை கிருதார்த்தத்வா. தனித்தனியாக இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பலம். இதை பண்ணினா ஒரு பலம், அதை பண்ணினா ஒரு பலம், அது வேற பண்ணினா பலம். ஆகையால் இது அனுப்புறாத அது அனுப்புறாத அப்படி இத மூணும் ஒன்னாக இருக்குமேயானால் அது சேர்ந்து ஒரு பலமா இருக்கும். சந்தியாவந்தனத்துல காலமே அகமர்ஷண சூக்தம் சொல்றோம், அப்புறம் அர்க்கிய பிரதானம் பண்றோம், அப்புறம் காயத்ரி ஜபத்தை பண்றோம், அப்புறம் உபஸ்தானம் பண்றோம். இவைகள்லாம் இருக்கு. இது அனுப்புறம் இதுன்னு சொல்லியிருக்கார் சூத்திரக்காரர். ஆனால் நாம என்ன பண்றோம்னா
காலம் எழுதுன்னு அகமர சுத்தம் ஒரு 5:30 மணிக்கு பண்ணிட வேண்டியது. ஹிந்து பேப்பர்லாம் பார்த்து படிச்சு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அர்க்கிய பிரதானத்துக்கு போக வேண்டியது. மத்தியானமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணலாமா? அதுல சேர்ந்து ஒரு கர்மா. அதனால அந்த கர்மா ஒரு கர்மாவா இருக்கிறதுனால இமிடியேட்டா பண்ணி ஆகணும். இங்க தனித்தனி கர்மாக்கள், ஜபம் வேற, அர்ச்சனம் வேற, பலம் வேற. அதனால் பிரத்யேகம் விதிவிதி பலே விநியோகேன கிருதா. இது ரொம்ப சூக்ஷ்மமான அம்சங்கள். இது ஒரே சமயத்துல பண்ண வேண்டாம், அப்பப்பாவும் பண்ணலாம். காலமே ஒரு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு சமயம் கிடைச்சப்ப ஜபம் பண்ணுங்க. சமயமே எனக்கு கிடைக்கல சார்னா அது ஒத்துக்க முடியாது. இன்னும் 10,000 ஒரு நாளைக்கு ஜபம் பண்ண சொன்னேன், ஏதாவது கொஞ்சமாவது ஜபம் பண்ணணும். அதனால அப்பவே பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. அதே போல சாஸ்திரம் கேட்கணுமோ இமிடியேட்டா பண்ணணும் இல்ல தனியா. ஏன்னா தனித்தனி செயல்கள் தனித்தனி பலங்களுக்காக விதிச்சிருக்கு. விதிவி பலே விநியோகேன கிருதார்த்தத்வா அதையேவ ஜப பூஜாதேஹே காலோபலட்சணார்த்தத்வா. ஜபமும் பூஜையும் காலத்தை சொல்றது. இதான பிறகுன்னு காலத்தைத்தான் சொல்றது. அதனால அனபாயஸ்ட காலஸ்ய லட்சணம் ஹி புரோடாசவு இது நியாயேன. மீமாம்சையில 10ஆம் அத்தியாயத்துல 6ஆம் பாதத்துல 65வது சூத்திரமாக இது இருக்குது. இது என்ன சொல்றது? அனபாயஸ்ட காலஸ்ய லட்சணம் ஹி புரோடாசவு இது நியாயேன. பௌர்ணமாச யாகம்னு ஒரு இஷ்டி. அந்த இஷ்டியில ஆக்னேய மட்டா கபாலம், அக்னிசோமியமான கபாலம், இது 2 புரோடாசங்கள் இருக்கு. இந்த 2 புரோடாசங்களும் நடந்து வரிசையா பண்ணினா என்ன ஆகும்னா சுவாமிக்கு ரொம்ப திகட்டி போயிடும். தீபாவளிக்கு எல்லாமே ஸ்வீட்டா சாப்பிட்டா திகட்டாதான். அதனாலதான் கொஞ்சம் மிக்சரையும் கொடுக்குறாங்க. வெறும் ஸ்வீட்டா குலாப் ஜாமுன் என்ன அது என்ன இது என்ன மைசூர் பாக்கு என்ன எல்லாமே ஸ்வீட்டாவா இருந்தா உள்ள போகாதுன்னு கொஞ்ச நேரம் அப்புறம் வாயில வெளியில வந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா நடுவுல கொஞ்சம் காலத்தை சேர்த்துக்கணும். ஒண்ணும் இல்லாம அவக்காயாவும் தொட்டுக்கணும். ஆந்திராலா இருந்தா மீதி பேர் அதுல அவக்காய் இருக்காது. இது விவகாரம் இல்லடா. அப்படி முன்னாலையும் புரோடாசம் பின்னாலையும் புரோடாசம். ஜாமிவா ஏதத் யஜ்ஞஸ்ய கிரியதே யதன்வந்தௌ புரோடாசௌ. ஜாமிவா யஜ்ஞஸ்ய கிரியதே. அந்த யாகம் பண்ற அந்த யாகத்துக்கு ஜாமின்னா அலுப்பு. மறுபடியும் ஸ்வீட்டா, மறுபடியும் அதே தானா அப்படின்னு ஒரு அருவருக்கு வரும். அதனால என்ன பண்றது? புரோடாதோ வரிசையா புரோடாச கூட வருமா. அதனால என்ன உபாம்சு யாக மந்தரா எஜதி. நடுவுல உபாம்ச யாகத்தை பண்ணுங்க. உபாம்ச யாகத்தை எதனால பண்ணுங்க? நெய்யினால பண்ணுங்க. முதல்ல புரோடாசம், அப்புறம் நெய், அப்புறம் மறுபடியும் பகவான் எடுத்துக்கிறாரா. அதனால உபாம்ச யாகமானது எப்படின்னு 2 புரோடாசங்களுக்கு நடுவில் அப்படின்னா 2 புரோடாசத்துக்கு நடுவில் ஒரு விகிருதி யாகத்துல பின்னால் இருக்கிற அக்னிசோமி யாகம் இல்ல, வெறும் ஆக்னேய யாகம் தான் இருக்கு. இப்ப புரோடாசம் இது பண்ணலாமா பண்ணப்படாதா? ஏன்னா ஒரே ஸ்வீட்டு தானே கொடுத்து இப்ப காரம் இருக்கணும். 4-5 ஸ்வீட்டு கொடுத்தா திகட்டுங்கிறதுக்காக கொஞ்சம் காரத்தை கொடுத்தேன். ஒரே ஸ்வீட் தான் கொடுத்தேன், அதுக்கு காரம் கொடுக்கணுமா? கொடுக்கணும் தீர்மானம் பண்ண மீமாம்சையில என்ன அத பாருங்க. அனபாயஸ்த காலஸ்ய லட்சணம். இது என்ன? ஒரு புரோடாசம் ஆனதுமே ஒரு ஹோமம் இது நெய் கொடுக்கணும். லட்சணம் புரோடாசௌ 2 புரோடாசங்களுக்கு நடுவில். இது மீமாம்சையில ரொம்ப ரகசியமான விஷயம். இதுக்கு வரிசையாக நம்ம அங்கே இதுல போட்டிருக்கோம். அதை இங்க சொல்றது இது நியாயேன ததபாவேபி கர்த்தவியதாம் பிராப்தாம். ஒரு புரோடாசம் இல்லாத போனாலும் அது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. பிராப்தாம் அனுவததி ஜபேதி. அதான் ஜப்வா பஞ்சதசாட்சரீம் ஆதினா நியாசாதி பரிகிரக. வெறும் பச்சை பண்றதா என்ன? ஆதினா நியாசாதி பரிகிரக. நியாசமும் பண்ணணும். ஒரு தரமாவது ஒரு நாளைக்கே நியாசம் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு 10 பண்ணினாலும் 50 பண்ணினாலும் 108 பண்ணினாலும் ஒரு தரம் நியாசம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நியாசம் இல்லாம மூலமந்திரத்தையே எல்லாமே சாஸ்திரத்துல ரகசியம் வச்சிருக்க. இந்த கிரந்தம் இருக்கு பச்சா, இது நம்ம அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி உபயோகப்படும். அதோட நீங்க சொல்றது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரௌதத்திலையும் மீமாம்சத்திலையும் நியாயத்தை சொல்லி இதுமாக சொல்ற. அப்படி ரொம்ப உயர்ந்ததான ஒரு நிலையில இருந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாஸ்கராயர். அவருடைய வியாக்கியானத்தை விசேஷமா இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் ஜபாந்தே கீர்த்தயன் நித்யம் நாம சஹஸ்ரகம் இதம் நாம சஹஸ்ரகம் ஜப பூஜாத்ய சக்தோபி பட்டேன் நாம சஹஸ்ரகம் அப்படின்னு
ஒரு நாளைக்கு ஜபம் பண்ண முடியல, பூஜை பண்ண முடியல, உடம்பு சரியா இல்ல, 108 ஜபம் வந்திருக்கு, ஜுரம் வந்திருக்கு. 108 வராது, ஏதோ திருவாடு எல்லாம் தலாட்டிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஜுரம் வந்திருக்கு, ஸ்நானம் பண்ண முடியல. அது போல இருந்த போதிலும் சௌமாவதியாவது வாசிங்க. ஒரு தரம் குருவை நினைச்சுண்டு மூலமந்திரத்தை ஒரு தரம் 2 தரம் சொல்லிட்டு இதை பண்ணுங்க. இது ரொம்ப அவசியம். ஏன்னா இது சித்த சுத்தியை கொடுத்து இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை கொடுக்க போறது அப்படின்னு சொல்ற. இத மேல் பாகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா புதன்கிழமை இருக்கிறதுக்கு உத்கர்ஷம் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நினைக்கப்படாது, அடுத்த வாரம் புதன்கிழமை இன்னைக்கு.